கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில சந்திக்கிறார். உங்கள் பிசினஸ் உங்களை சந்திக்கிறார். பிசினஸ் நஷ்டம் உண்டாயிருக்கிறதோ, பிசினத்தை விட்டு ஓட விரும்புகிறீர்களோ, ஊழியத்தில் நஷ்டம் உண்டாயிட்டோம், ஊழியத்தை விட்டு ஓட வேண்டும் விரும்புகிறீர்களோ, இந்த நாளில் எபிரேயரின் தேவன் உங்களை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையும் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப சொல்லும் பொழுது எபிரேயர் தேவன் எங்களை சந்தித்தார் என்று பார்வோனுக்கு சொல்லு. ஆனாலும் பார்வோன் உங்களை விடமாட்டான். ஏன்னா என்னுடைய கை வண்ணத்தை, என்னுடைய வல்லமை கண்டால் ஒழிய அவன் நிச்சயமாக உங்களை விடமாட்டான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்கிறார். எத்தனையோ முறை பிரச்சனை, போராட்டங்கள் எகிப்துக்கு வந்தாலும், பார்வோனுக்கு வந்தாலும் பார்வோன் மக்களை விட வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் முடிவில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, ஒரு பெரிய தன்னுடைய வல்லமையை காண்பித்து விட்டு எகிப்திலிருந்து மக்களை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே அது வரைக்கும் தேவன் எங்களை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக ஆண்டுகள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 400 ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து பழகினவர்கள் 400 ஆண்டுகள் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கடவுள் எங்களை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது கடவுள், எபிரேய கடவுள் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மோசேயை சந்தித்தார். இந்த நாளில் நீங்க தான் தேவன் தேடும் மோசே, நீங்கள் தான் தேவன் தேடும் மோசேயாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் பல கூட்டத்தை விடுவிக்க வேண்டும். எனவே முதலாவது நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் சந்திப்பதற்கு இலகுவாக இருக்கும். எனவே ஆமா, தைரியமா சொல்லுங்க, பார்வோனுக்கு முன்பாக